சர்வசக்திக்கு என் வணக்கம். ஹார ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இது தமிழ் எழி ஜோதிடம், புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடம். இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையிலும் 12 சாணத்துக்கும் கிரகங்கள் 9க்கும் நட்சத்திரம் 27க்கும் இது பலன் கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் வார்த்தை ஜோதிடம் என்பது வார்த்தை தான், கோச்சாரம் என்பது வார்த்தை தான். ஆனாலும் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே அமைந்துதான் மனிதனை வழிகாட்டப்பட்டு வருகிறது, மனிதனுக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. அடுத்ததாக குட்டிச்சாத்தான். குட்டிச்சாத்தான் என்ற வார்த்தைக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 2, 6, 1, 4, 5, 6 இதெல்லாம் கூட்டா 27. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 9. அப்போ குட்டிச்சாத்தானுக்கு விதியன் 9. 9ஆம் இடத்து பலனாக வருகின்றது குட்டிச்சாத்தான். அடுத்ததாக மயான வித்தை. மயான வித்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிந்தோ 1, 9, 9, 6, 4, 2 எல்லாம் கூட்டாய் 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ குட்டிச்சாத்தானுடைய மயான வித்தையுடைய விதியின் 4. குட்டிச்சாத்தானுடைய விதியின் 9, மயான வித்தையுடைய விதியின் 4. அடுத்ததாக மௌனம். மௌனத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 4, 9, 7 எல்லாம் கூட்டாய் 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ மௌனம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது மௌனம். மௌனமாக இருக்க வைத்து அந்த 2ஆம் இடம் வழிகாட்டப்பட்டு வருகிறது. அவர் மௌனத்தில் என்ன இருக்குது என்பதுதான் 2வது விதியின் சோதித்து தான் பலன் தரும். ஆனாலும் அடுத்த காடு. காடுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 8, 7 எல்லாம் கூட்டாக 15. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி 6. அப்போ காடு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. அரசாணி என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 1, 3, 1, 1 எல்லாம் கூட்டாக்க 6. அப்போ அரசாணிக்கு விதியின் 6. ஏன்னா அரசாணிலாம் ஒரு வச்சு எடுக்கிறது. அரசாணி ஒரு நாளைக்கு தான். அரசாணி என்பது திருமணத்துக்கு முன்னால் பந்தல் போட்டு அரசாணி வைத்து சால்கரக வைத்து எல்லாமே தாலி கட்டுவது வழக்கம். ஆனால் இப்போதெல்லாம் அரசாணிக்கு வேலையெல்லாம் போகுது. ஒரு சில பாரம்பரியம் வச்சு நடத்துகிறாங்க. இது தமிழ் பண்பாடு. நம்மளுடைய இந்துக்கள் கலாச்சாரத்தை அரசாணை வைத்து அம்மி வைத்து திருமணம் செய்வார்கள். ஆனால் அடுத்த அரசாணைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எழுந்து 1, 3, 1, 1 எல்லாம் கூட்டாக 6. அப்போ அரசாணைக்கு விதியின் 6. அப்போ அரசாணி விதியின் 6. அரசாணை என்பது விதியின் 6. அரசாணைலாம் அடிக்கடி மாறுது. அவங்களுடைய மனசுக்கு ஏற்றவாறு சட்டத்திட்டத்தை உருவாக்குவாங்க. சட்டம்னு ஒன்று கிடையாது. அவங்க மனசுக்கு என்ன வருதோ அதைத்தான் செய்வாங்க. அதான் அரசாணை. அரசாணை என்பது அடிக்கடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் இந்த சட்டம் சரியில்லை டக்குன்னு அதை மாற்றி போடுவாங்க. சென்ற ஆட்சியினுடைய சட்டத்தை வந்திருக்கிற ஆட்சி மாற்றுவாங்க. இப்போ இருக்கிற ஆட்சி வரக்கூடியவங்க மாற்றுவாங்க. இதுதாங்க அரசாணை என்பது. அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தவாறு தான் அரசாணை சட்டம்லாங்க. அதனால் சட்டம்னு ஒன்று தனிப்பட்ட முறை எழுதப்பட்டது அரசாங்கம் செய்யாது. அதனால் அரசாணை என்பது அவங்கவுங்க கற்பனைக்கு ஏற்றவாறு சிந்தனைக்கு ஏற்றவாறு தான் நடக்கும். அதுதான் அரசாணை, அதுதான் சட்டம், அதுதான் திட்டம். அடுத்ததாக பேரிக்கு 2 எழுத்துக்கள். அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிதான் 1, 8 எல்லாம் கூட்டாக 9. அது கிரகத்தால் கழிக்க முடியாது. அதனால் பேதியோட விதியின் 9. 9ஆம் இடத்து பலனாக பேதி உருவாக்கப்பட்டு வருது. அந்த வார்த்தை சும்மா தான். அந்த 9ஆம் ஆதி விதியின் விடாது. அடுத்த பல்லவிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 9, 1, 4, 6 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ பல்லவிக்கு 2ஆம் இடம். பல்லவி சும்மா இருந்தாலும் அந்த 2வது விதி சும்மா இருக்க விடாது. அந்த பல்லவியோடைய குணத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது பல்லவி போல வாழ வேண்டும் என்பது என்ற ஒரு வார்த்தையெல்லாம் அந்த 2ஆம் இடம் தான் சாதித்து காட்டும். அடுத்தது ஊர்வசி. அந்த ஊர்வசிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 1, 9, 5, 4 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ ஊர்வசிக்கு விதியின் 1. பல்லவி 2ஆம் இடம். பல்லவி முன்னோக்கி போகுது. ஊர்வசி முன்னே அது 1ஆம் நம்பராக தான் அது 2ஆம் நம்பராக பின்தங்கி விடுது. அதனால் ஊர்வசிக்கு விதியின் 1. அடுத்ததாக புறக்கணிப்பு. புறக்கணிப்புக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 8, 7, 1, 7, 6, 2 எல்லாம் கூட்டாக 33. அதோடைய விதி என்பது 6. அப்போ புறக்கணிப்புங்கிறது எதிர்கட்சிக்காரங்களும் புறக்கணிப்பாங்க, ஆளுங்கட்சிக்காரங்களும் புறக்கணிப்பாங்க. அதான் புறக்கணிப்பு. எதிர்கட்சி செய்கிறது ஆளுங்கட்சிக்கு பிடிக்காது, அது புறக்கணிக்கும் ஆளுங்கட்சி.
இப்போ ஆளுங்கட்சி செய்கிறது எதிர்கட்சி புறக்கணிக்கும், அதுவும் ஒரு வார்த்தை, அதான் புறக்கணிப்புங்கிறது. ஆனால் ஒருத்தர் செய்கிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காது, அதான் புறக்கணிப்பு. போடா நீ செய்டா அப்படிம்பாங்க. ஆனால் வந்து அதான் புறக்கணிப்புடைய ஒரு விதியின் 6. அடுத்து அந்த ஒருவர் மீது, அந்த ஒருவர் மீது என்ற ஒரு வார்த்தைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய 3, 5, 5, 9, 9, 9 எல்லாம் கூட்டாக 40. அதோடைய விதி என்பது 4. அப்போ ஒருவர் மீது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. கைத்தட்டலுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் தான் 5, 7, 2, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ கைத்தட்டலுடைய விதியின் 2ஆம் இடத்து பலனாக வருகிறது. ஏன்னா கைத்தட்டல்ங்கிறது 10 விரலும் சேர்ந்த 2 கை விரலும் சேர்ந்தால் தான் கைத்தட்ட முடியும். அதான் கைத்தட்டல் விதியின் 2. அப்போ 2 கையும் காட்டுது. அப்போ கைத்தட்டுங்கிறது 2 கையும் சேர்ந்து தட்டினா தான் கைத்தட்ட ஓசை இருக்கும். அதான் விதியின் 2. அப்போ கைத்தட்டலுடைய விதியின் 2. கும்மி, அடுத்த கும்மிக்கு வந்து 3 எழுத்து. 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3, 7, 2 எல்லாம் கூட்டாக்க 12. அது கிரகத்தால் கழிச்சிட்டா மீதி 3. அப்போ கும்மி என்று சொல்ல 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து கும்மி அடித்தாதான் கும்மி அடி, அது கும்மி சத்தம் கேட்கும். ஒருத்தர் அடித்தா கும்மி சத்தம் கிடையாது. அது கைத்தட்டல். பல பேர் சேர்த்துக்குன்னா அதனுடைய ஓசை தனியாக இருக்கும். ஒருவர் தட்டாக அது ஒரு ஓசை தனியாக இருக்கும். அதான் கைத்தட்டலுக்கு விதியின் 2, கும்மியோட விதியின் 3. 3 பேர் 4 பேர் சேர்ந்து அடித்தாதான் அது கும்மி. ஒருத்தர் அடித்தாக்கா அது கும்மி இல்லை, அது பைத்தியம்னு பேர். ஆனால் கும்மி அடித்தலுக்கு வந்து 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய 3, 7, 2, 1, 6, 4, 7, 1 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. கும்மி அடித்தல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4ஆம் இடம். கும்மி அடிக்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடம் சேர்ந்தால் தான் கும்மி அடிக்க முடியும். இல்லைனா 4ஆவது விதியின் பிரச்சனை பண்ணிட்டால மனுஷன் போல் புறக்கணிக்கும் செய்யும். எண்களும் வார்த்தைகளும் புறக்கணிக்கும். ஆனாலும் வந்து கும்மி அடித்தலுக்கு வந்து விதியின் 4. அடுத்தது வந்து விசிலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய 6, 4, 1 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ விசிலுக்கு வந்து 2ஆம் இடம். 2ஆம் இடத்து பலனாக வருகின்றது. தாளத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் தான் 5, 7, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. இப்போ தாளத்தோடைய விதியின் 1. அடுத்த வீணைக்கு வந்து 2 எழுத்து. 4, 1 இதான் 4, 1 கூட்டினா 5 தான். அப்போ 5ஆம் இடம் தான் வீணை. 5ஆவது விதியினெல்லாம் எல்லாம் போய் கற்றுக்கிட்டு வருது. வீணையை பிடிச்சி கற்றுக்கிறது, சிலேட்டை வச்சு எழுதுறது, புத்தகத்தை வச்சு நோட்டை வச்சு எழுதி கற்றுக்கிட்டு வருது, சிந்திக்கிறது எல்லாமே 5ஆம் விதி தான். வீணையோட விதியின் 5. வீணை என்றால் சரசு தான். அடுத்தது குரு மீதுக்கு வந்து 4 எழுத்து. குரு மீது வந்து இன்னொரு கிரகங்கள் மேலே வருது, அது பேர் தான் குரு மீதுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் தான் 3, 5, 9, 9 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ குரு மீதுடைய விதியின் 8. 8ஆம் இடம் குரு மீது. அடுத்த எண் மீதுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் 4, 6, 9, 9 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ எண் மீது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. என் மீது என்ன இருக்குது? என் மீது நம்பர் 1 தான் இருக்குது. ஆனால் வந்து அடுத்த உன்மீதுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 6, 9, 9 எல்லாம் கூட்டாக 27. அதோட விதி என்பது 9. அப்போ வந்து உன் மீது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. விதியின் 9. உன் மீது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 9. அடுத்த குறைக்கை விடுவது வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 3, 3, 7, 5 எல்லாம் கூட்டாக 18. அதோட விதி என்பது 9. இப்போ குறைக்கைக்கு வந்து விதியின் 9ஆம் இடத்து பலனாக வருகிறது. குறைக்கை என்பது இப்போ தற்காலிகம் வந்து எல்லாத்துக்கும் குறைக்க வரும். ஏன்னா நிறையா மருந்து மாத்திரலாம், தூக்க மாத்திரலாம் சாப்பிடும்போது குறைக்க நல்லா விடுவாங்க. இப்போது குறைக்கை என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. எல்லா மருந்து மாத்திரம் குறைக்க விடுது. அடுத்து வந்து புதன் மீதுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 2, 7, 6, 9, 9 அளவுக்கு கூட்டாக 33. அதோட விதி என்பது 6. அப்போ புதன் மீது என்ன இருக்குது? விதியின் 6. புதன் மீது அதோடைய விதியின் 6. இதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு எழுதியிருக்கேன். என்ன புதன் மீது சனி மீது குரு மீது சொல்லிட்டு வராருன்னு நினைக்கணும். இது ஒரு வார்த்தைக்கு எழுதப்பட்டு வருகிறது சொல்லுகின்றேன். ஆனால் புதன் மீது விதியின் 6. புதன் மீது நீங்கள் சொல்லும்போது கூட புதன் மீது என்ன இருக்குங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்கணும். அது புதன் மீது என்கிற வார்த்தைக்கு வந்து விதியின் 6 தான் வருது. அப்போ புதன் மீது என்ன இருக்குது? விதியின் 6. அந்த 6ஆவது விதியின் பார்த்தா தான் புதன் மீது என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு திறமையை கொடுக்கும், யூகத்தை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், புத்தி கொடுக்கும், வாக்கு கொடுக்கும். அதான் புதன் மீது. அடுத்ததாக வந்து சனி மீது. புதன் மீதுனாக்க உங்கள் மீது புதன் மீது
நீங்கள் புதன் மீது இருப்பதாக அர்த்தம். அதான் புதன் மீது. சனி மீதுக்கு வந்து 4 எழுத்து, 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 1, 9, 9 இதெல்லாம் கூட்டாகி 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ சனி மீது என்ன இருக்குன்னா நம்பர் 4 தான். 4ஆம் நம்பரு 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி பிறந்தவர்களுக்கெல்லாம் சனி மீது என்ற ஒரு வார்த்தை பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்து ராகு மீதுக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண் இது 1, 3, 9, 9 இதெல்லாம் கூட்ட 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ ராகு மீது என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 4. கேது மீதுக்கு 4 எழுத்து. அதுக்குரிய எண்கள் 2, 9, 9, 9 இதெல்லாம் கூட்ட 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ கேது மீது விதியன் 2. ராகு மீது விதியன் 4, கேது மீது விதியன் 2. அப்படி ஒவ்வொரு சாணத்து அடிப்படையில் ஒவ்வொரு நம்பர் அடிப்படையில் தான் வார்த்தைகள் அடங்குது. வார்த்தை அடிப்படை தான் நம்பர்கள் அடங்கி உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்பர் தனியாக, வார்த்தைகள் தனியாக பலன் கொடுக்காது. அதனால் வந்து ஜாதகம் என்பது ஒரு மனிதன் வந்து பேசும்போது பேசும் வார்த்தையிலே ரூபாய் என்ற ஒரு வார்த்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோமோ அப்படித்தான் கிரக பலனும் அமைந்துள்ளது என்பதை நான் இந்த எண்கணிதம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். திருஞான சம்பந்த ஜோதிடர், காரகர் ஜோதிடம். நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண கூட மாட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் திருஞான சம்பந்தம். நான் 37 வருஷமாக ஜாதகம் பார்த்து கொண்டு வருகின்றேன். இந்த எண்கணித ஆய்வை நான் புதுமையாக உருவாக்கி தமிழுக்காக நான் இதை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது தமிழ் ஜோதிடம் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஜோதிட உண்மை என்பதை நிரூபிப்பதற்கு இந்த எண்கணித ஜோதிடம் பயன்படுகிறது. ஆனால் இதை யாருமே வந்து என்னுடைய எண்கணிதத்தை வந்து யாருமே வந்து என்னுடைய வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய உத்தமர்கள், பெரிய விஐபிலாம் இதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. மேலே போக மாட்டேங்குது என்னுடைய வீடியோக்கள் அவங்கவுங்க இடத்துக்கு. ஏன்னா ஒரு வார்த்தை ஜாதக பலன் என்பது என்ன, இங்கிலீஷ் நியூமராலஜியை விட இது வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விஐபியும் வர கிடையாது. என்னுடைய இதுக்கு ஒரு பெண் வந்து ஏதோ சில பல வீடியோக்கள் போட்டாங்க. அந்த இடத்துல வந்து மிக பெரிய ஆளுங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது என்னன்னா இது என்னமோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை பார்த்தாலே நல்லா இல்லை. என்னை பார்த்தா அழகாக இருக்க தேவையில்லைங்க. என்னுடைய வார்த்தைகள் அர்த்தமுள்ள வார்த்தைகள் அதைத்தான் பார்க்கணும் மொழிய. ஒரு மனிதன் அழகாக இருக்கிறவங்க பேசுனா நல்லாயிருக்கும், அதுக்கு லைக் கொடுக்குறீங்க. ஆனால் இது வந்து தத்துவமான வார்த்தையெல்லாம் இன்றைக்கி நான் உருவாக்கிருக்கு வந்து எத்தனையோ தலைமுறை கட்சியும் பேசக்கூடிய வார்த்தைகள் இது. அதனால் வந்து வார்த்தை என்பது ஜாதக பலன். ஒவ்வொரு வார்த்தை அடிப்படை தான் கிரகங்கள் நடக்கிறது. வார்த்தை அடிப்படை தான் படிந்த சாணமும் நடக்கின்றது. ஆனால் எதுவும் காற்று இல்லாமல் நம்ம நடமாட முடியாது போல் வந்து வார்த்தை இல்லாமல் எந்த மனிதனும் நினைக்க முடியாத. வார்த்தை இருந்தால் நினைக்க முடியாது. அதுபோல் தான் தமிழ் வார்த்தை என்னும் எழுத்து தான் நமக்கு சோதிடம். இது வந்து ஆண்டவனுடைய கடவுளுடைய திருவுருள், வார்த்தைகளுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது வந்து தமிழ் கடவுளுடைய இது சரஸ்வதியுடைய இந்த இது தெரிந்தால் தான் மனிதன் வந்து வாழ முடியும். ஆனால் எது உண்மை என்பதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஜாதகம் என்பது உண்மையாக பொய்யாங்கிறது என்கிற சூழ்நிலை தெரிந்து கொள்ளலாம். இது தனிப்பட்ட நபர், நான் சுயமாக உருவாக்கப்பட்டதை இந்த வீடியோக்கள் மூலமாக ஃபேஸ்புக் மூலம் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அனைத்து நண்பர்களும் பெரியவர்களும் விஐபிகளும் இதுக்கு ஆதரவு தரும்படி மிக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.